வெல்கம் டு Tech Today ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அமேசான்ல ஆர்டர் பண்ண பொருட்களை ரீஃபண்ட் பண்றது எப்படி, ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது எப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணியிருப்போம். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 3 இல்லைன்னா 4 நாளத்தில் நம்ம கையில் கிடச்சிரும். இந்த கிடைச்ச பொருட்கள் ஏதாவது டேமேஜ் ஆகியிருந்தாலோ, இல்லைன்னா அதுக்கு பதில் வேற பொருட்களை அனுப்பியிருந்தாலோ, இல்லை இந்த பொருள் உங்களுக்கு பிடிக்கவில்லைனாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரீஃபண்டும் பண்ணிக்கலாம். அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை திருப்பி அனுப்பிட்டு உங்களுக்கு நல்ல பொருள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும்னா இந்த பொருளை திருப்பி அனுப்பிட்டு அதோட அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டில் மறுபடியும் வேற வைக்கலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த அக்கௌண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மெனு பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. மெனு பார் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் என்னென்ன ஆர்டர் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னென்ன ஆர்டர் கொடுத்தீங்களோ அந்த பேஜுக்கு போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்கேன் அந்த பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க டெலிவரி ஆன பொருட்களை தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லைன்னா 15 நாள் தான் கொடுப்பான் டைம். அதாவது உங்களுக்கு டெலிவரி ஆனதுலேருந்து ஒரு 10 இல்லைன்னா 15 நாள் தான் ரீப்ளேஸ்மெண்ட் டேட் கொடுத்துருப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் உடனே சென்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் 39 மைக்ரோவேவை நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீட் ஹெல்ப் வித் யுவர் ஐட்டம்ஸ் கீழே ரிட்டர்ன் ஆர் ரீப்ளேஸ் ஐட்டம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன February 9 வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டு வாரண்டி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும், ரீப்ளேஸ்மெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ ரிட்டர்ன் ஆர் ரீப்ளேஸ் ஐட்டம் அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஆர் யூ ரிட்டர்னிங் திஸ் ப்ராடக்ட், அதாவது எதுக்காக நீங்கள் இந்த ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாட் யூஸ்ஃபுல் அப்படி இப்படின்னு டேமேஜ் ஆகிறது அதுக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன இஷ்யூ இருக்கோ அதை இதில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா ஐட்டம் டிஃபெக்டிவ் ஆர் டஸ் நாட் ஒர்க்குங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்ணி கொடுத்துக்கினேன். கண்ணி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆடு கமெண்ட், அதாவது ஒய்ஆர் என்னோட நான் கிளிக் பண்ண ஐட்டம்ஸ் டிஃபெக்டிவ் ஆர் டஸ் நாட் ஒர்க் அதில் ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எதனாலங்கிறது பார்த்தீங்கன்னா ஆடு கமெண்ட்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட என்ன ஃபீட்பேக்குங்கிறத நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸில். ஸோ அது தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே அந்த காலத்தை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கஸ்டமர் கேருக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறதுக்காக கால் மீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கால் மீங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணுற பேஜுக்கு போயிடும். இப்போ அந்த கால்மி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். காரணம் என்னென்னா அவங்க கால்மி கொடுத்தா தான் அவங்க சைடில் நமக்கு கால் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு கேட்பாங்க. ஸோ கால்மி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யூஎஸ் நம்பர்னு ஒரு காலம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கணும். உங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணி கால்மி நவுன்னு கொடுத்தாங்கன்னா உங்கள் அமேசான் கஸ்டமர் கேர்லேருந்து உடனே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணும்போது உங்கள் ரெஜிஸ்டர்டு ஃபோன் நம்பர் இல்லைன்னா இமெயில் ஐடி இதை கரெக்டாக சொல்லிக்கணும். ஆர்டர் நம்பர் சொல்லியிருக்கணும். அந்த ப்ராடக்ட்டை சொல்லியிருக்கணும். ப்ராடக்ட்டில் என்ன ப்ராப்ளம்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வேணுமா ரீப்ளேஸ்மெண்ட் வேணுமான்னு அவங்களே கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரீஃபண்ட் பண்ணுறதா ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அமேசான் கொரியர் பாய் டேரெக்டாக வேறு ஒரு 2 டேஸில் உங்களுக்கு அந்த கொரியர் பாக்ஸை தூக்கிட்டு போவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் நவுன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது எந்தெந்த டைமில் அவங்க அவைலபிளாக இருப்பாங்க, கஸ்டமர் கேர் அவைலபிளாக இருப்பாங்கிற டைமை அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக 2 நாளத்தில் அமேசான் டெலிவரி பாய் அதை பிக்கப் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 டேஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணினா நல்ல ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரீஃபண்ட்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10 நாளுக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ ஹெல்ப்